இந்த மிளகாய் பொடி ஷார்ட்ஸ் வீடியோவில் தான் பார்த்துருந்தேன். திருநெல்வேலி வறுத்த மிளகாய் பொடின்னு போட்டிருந்தது. சரி நம்மளும் செஞ்சு பார்க்கலாமேன்னு செஞ்சேன். டேஸ்ட்டு சும்மா அடிப்பொலியாக இருந்ததுங்க. ட்ரை பண்ணி பாருங்கள் நீங்களும். 2 ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கோங்க. கைப்பிடி நிறைய கருவேப்பிலையை கழுவிட்டு அது கூட சேர்த்து நல்லா மொறுமொறுப்பு தன்மை வர வரைக்கும் வறுத்து எடுத்துக்கோங்க. இப்போ 6 காஞ்ச மிளகா அது கூட சேர்த்துக்கோங்க. நான் ஒரு ஆளுக்கு மட்டும்தான் செஞ்சுருக்கேன். ரெண்டுமே ஆறுனதுக்கப்புறம் மிக்சி ஜாரில் போட்டு கொரப்பாக அரைச்சிக்கோங்க. கூடவே 10 பல் பூண்டு சேர்த்துக்கோங்க. இது எல்லாத்தையுமே பல்ஸ் மோடில் போட்டு எடுத்துகிட்டு வந்துடுங்க. தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. நம்ம கருவேப்பிலையை வறுத்த எண்ணெய் இருக்கும் இல்லையா, அந்த எண்ணெயை கடைசியாக இது கூட சேர்த்துக்கோங்க. சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி இட்லி தோசையோடு சர்வ் பண்ணுங்கள். டேஸ்ட்டு அட்டகாசமாக இருந்தது. என் ஹஸ்பண்டுக்காக தான் செஞ்சேன். ஏன்னா அவர் தான் எப்போவுமே ரொம்ப காரசாரமாக சாப்பிட்ணுன்னு விரும்புவார். செஞ்சதுக்கப்புறம் சாப்பிட்டாரு. செம்ம சூப்பராக இருந்துச்சுன்னு சொன்னார். இந்த மாதிரி ஏதாவது வித்தியாசமாக செஞ்சு தரியா அப்படின்னு வேறு கேள்வி கேட்குறாருங்க. வீடியோ பிடிச்சா லைக் பண்ணிவிட்டு நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ.